யூஸ்வலாக நம்ம பார்க்குறதெல்லாம் கூட்டணி கட்சிக்குள்ளே பேசிப்பாங்க, 4 செவத்துக்குள்ளே பேசிப்பாங்க. பட் இப்போ வெளிப்படையாக பேசிட்டாங்க. அதுக்கு காரணம் காங்கிரஸ் வெளிப்படையாக வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாங்க. சிஎம் இன்னைக்கு கிரிக்கெட்டில் 6 அடிக்கிற மாதிரி அடிச்சு வெளிப்படையாக அவரும் சொல்லிட்டார். அந்த கதவை அடைக்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அடுத்து காங்கிரஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஸோ அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துருவோம். எங்கள் கட்சிக்கு ஒரு கருத்து, ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கருத்து. எங்கள் கட்சி தலைவர்கள் அவருடைய கருத்தை சொல்றாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கருத்தையும் கட்சியுடைய கருத்தையும் தமிழ்நாட்டில் என்ன நாட்டு நடப்புன்றதை பற்றி சொல்லியிருக்காரு. இது எல்லோரையும் சேர்ந்து உட்காந்து பேசி எங்க அகில இந்திய தலைவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இதுல வந்து அவர் எப்படி சொல்லிட்டாரு, இவர் எப்படி சொல்லிட்டாரு, இதனால வந்து கூட்டணிக்குள்ள ஒரு பிணக்கு இருக்குமா, பிரச்சனை இருக்குமா, விரிசல் வரமா அப்படின்னு நிறைய பேர் இதை காத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி எதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சலீம், இப்போ செல்வ பெருந்தகை சார் என்ன சொன்னாருங்கிறத பார்த்துட்டோம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும். எங்கள் கட்சியோட கருத்து என்னன்னு நாங்கள் சொன்னோம். திமுகவுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி ரொம்ப தெளிவாக முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அந்த கருத்துக்கு இப்போ எதுவும் சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. எங்களுடைய கட்சி தலைவர் அதை பற்றி என்னங்கிறத முடிவு பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாஷாக அப்படி சட்டலாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அப்படி தான் ஒட்டுமொத்த காங்கிரஸும் ஒரு நிலைப்பாடை எடுக்குதா அப்படின்னா அங்கே தான் இல்லை. திரு மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து அவர் சமீப காலமாகவே பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். கட்சியுடைய மேலிடமும் சொல்லியிருக்கிறாங்க, கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுமே திரு மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்கிறது பார்க்குறோம். இன்றைக்கி அவர் வந்து எக்ஸ் தளத்துலேயும் ஒரு பதிவு போட்டிருந்தார். அதாவது முதலமைச்சர் அந்த கான்க்ளேவில் பேசினதுக்கப்புறம் இந்த கருத்து வருது அப்படிங்கிறது தான் இங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு கட்சி ஆட்சியா இல்லைன்னா கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிறத வந்து மக்கள் முடிவு செய்வாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தார். இது அடுத்த கட்டமாக கூட்டணி கட்சிகளுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு எதிரொலியை கொடுக்கும் அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. இங்கே செல்வ பெருந்தகையும் சொல்லிட்டாரு, முதலமைச்சரும் சொல்லிட்டாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கூட்டணியில் தான் இருக்கிறோம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் இது போன்ற கருத்துக்கள் வருதுங்கிறது நாளை பின்ன எப்படி இவங்க எல்லாரும் ஜெல்லாவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுப்ப தான் செய்யுது. பார்க்கலாம் என்ன முடிவு அதிகாரப்பூர்வமாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி. எக்ஸாக்ட்லி 2006 தேர்தலை சுட்டி காட்டியிருக்காரு. நம்ம அந்த கார்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2006 தேர்தலை மாணிக்கம் தாக்கூர் சுட்டி காட்ட என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்கள் திரையில் அந்த கார்ட்ஸ் தோன்றுகிறது. 2006 திமுக 132 இடத்துல போட்டிட்டு இருக்காங்க. அதாவது 4 சீட்டு சின்ன கட்சிகளுக்கு ஒதுக்கியிருக்காங்க. திமுக சின்னத்தில் போட்டி போட்டாங்க. டெக்னிக்கலாக திமுக போட்டிட்டது 128 தான். அதில் 96 வெற்றி பெற்றிருக்காங்க. குறைவான தொகுதியில் தான் அவங்க போட்டி போடுறாங்க. அதனாலேயே இந்த முறை 170 சீட்ஸ் குறைஞ்சது நாங்கள் போட்டி போடுவோம்னு சொல்லி திமுக சொல்கிறாங்க. அப்போ தான் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்க முடியும், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்கன்ற அந்த பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் 48 தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க, 34 வெற்றி பெற்றிருக்காங்க. பாமக அப்போ திமுக அணியில் தான் இருந்தாங்க, அதுக்கு பிறகு பிரிஞ்சு போய் அதிமுகவோட சேர்ந்துட்டாங்க. திமுக அணியில் இருக்கும்போது 31 சீட்ஸில் போட்டிட்டு இருக்காங்க, 18 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 பேரும் சேர்த்து 23 இடத்துல போட்டி போட்டு 15 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, பாருங்கள், திமுக ஒன்றும் சோலோ மெஜாரிட்டி வாங்கலை, காங்கிரஸ் கட்சி சப்போர்ட் பண்ணதுனால தானே நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க, அப்போ நாங்கள் உங்களை எப்படி சப்போர்ட் பண்ணோம், ஏன் எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறது அமைஞ்சிருக்கு. அவர் 2006 தேர்தலை சுட்டி காட்டியிருக்கிறதால நாம் இந்த கார்டு போட்டிருக்கோம். 2006 திமுகவோட போட்டி போட்ட அந்த கட்சிகளுடைய பலம் எப்படி இருந்தது, எவ்வளோ போட்டி போட்டாங்க, எவ்வளோ ஜெயிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இப்போ காங்கிரஸ் வந்து இதில் கூட்டணி ஆட்சி வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிலாம் கேட்கறதுனால கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, எவ்வளோ தொகுதிகளில் போட்டி போட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்குது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய பலத்தை நிரூபித்து அவங்க கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய பலம் எப்படி இருந்திருக்கு கடந்த தேர்தல்களில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுபடி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 2006 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 2006 பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகள்னு பார்த்தா 48, அதில் அவங்க ஜெயிச்ச தொகுதிகள்னு பார்த்தா 34. ஸோ மாநில அளவிலான வாக்கு சதவிகிதம் பார்க்கும்போது 8.4%. அப்படியே நம்ம அடுத்து 2011 வரோம் அப்படின்னா அவங்க போட்டி போட்ட தொகுதிகள் வந்து 63, அதில் ஜெயிச்ச தொகுதிகள் 5, அவங்களுடைய சதவிகிதம்னு பார்த்தா 9.30. அதே போல் அடுத்து 2016 பார்க்குறோம். 2016 41. இந்த 2011, 16 நடுவில் அந்த 14 எலெக்ஷனில் பார்க்குறோம், நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தனித்து தான் களம் கண்டாங்க. இந்த நிலையில் 2016 திரும்பவும் அவங்க சேர்ந்தாங்க அந்த கட்சிகள். அப்போ 41 தொகுதிகளில் போட்டி போட்டு ஜெயிச்ச தொகுதிகள்னு பார்க்குறோன்னா 8,
அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் பார்த்தா 6.47%. அப்புறம் கடைசியாக நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் 2021, இதில் காங்கிரஸ் கொடுக்கப்பட்ட அந்த தொகுதிகள்னு பார்க்குறோன்னா 25, அதில் அவங்க ஜெயிச்ச தொகுதிகள் 18. இது கடந்த தேர்தல்கள்லேயே அவங்க குறைவாக போட்டி போட்ட தொகுதிகள் அப்படின்னு பார்த்தா 2021 சட்டமன்ற தொகுதி, அதில் அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் பார்த்தா 4.29%. இப்போ இவங்க கேட்குறது வந்து இதுலேருந்தே இன்னும் டெவலப்பாக கேட்குற மாதிரியான ஒரு தகவல் தான் பேசப்படுது. அந்த 25 அப்படிங்கிறது ஒரு 40-45ன்னு கேட்குற மாதிரி தான். பட் திராவிட முன்னேற்றக் கழகம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எஸ், நம்ம அந்த கார்ட்ஸில் போட்டிருக்க மாதிரி 63 தொகுதியில் போட்டி போடும்போது 9.5% வாங்கியிருக்காங்க. வெறும் 25 தொகுதியில் போட்டி போடும்போது 4.5% வாங்கியிருக்காங்க. பட் லேட்டஸ்ட் ஆஃபர் திமுக அப்படின்னு சொல்லி பார்த்தா 25 தொகுதி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக அதிகமாக கொடுக்கணும்னா திமுக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இல்லைன்னா அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்ட்ரிக்டாக நோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களும் 170 சீட்டுக்கு மேலே தனியாக டிஎம்கே போட்டி போட போகிறதா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கேட்கக்கூடிய கூடுதல் எண்ணிக்கைங்கிறது கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் பெரிய கேள்வியாக தான் இருக்குது. கரெக்ட். இப்போ இந்த நிலைமையில் காங்கிரஸ் கட்சியோட அந்த கேம்பில் மனநிலை எப்படி இருக்கும்? முதலமைச்சர் டைரெக்டாக சொல்லிட்டாங்க, ஆட்சியெல்லாம் பங்கு தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாதுன்னு. காங்கிரஸ் கட்சி பிரிந்திருக்கிறதா அல்லது ஒருமித்த கருத்தோடு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம செய்தியாளர் ரமேஷ் தொகுத்து வழங்குறாரு. அந்த கண்டென்ட்டை பார்த்துடலாம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாருமே திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பேசும்போது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு கருத்தை மிக உறுதியா சொல்லியிருக்காரு. அதற்கு செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நாங்க மிக தெளிவா சொல்லிட்டோம். அதே மாதிரி திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இதற்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி தலைமையும் திமுக தலைமையும் பேசுவாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த விஷயத்துல ஒரு முடிவு எட்டப்படும். ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பிறந்தகை சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் திமுக கூட்டணிக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை, திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் கட்சி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசியலை தாண்டி ராகுல் காந்தி தன்னை ஒரு சகோதரரா பார்க்கிறாரு. நானும் ராகுல் காந்தியை எங்க குடும்பத்துல ஒருத்தரா பார்க்கிறேன், அதனால திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. குறிப்பா காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சியினுடைய ஆட்சியா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு 2006ஆம் ஆண்டு ஆட்சியில பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஆனா அந்த வாய்ப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சரியா பயன்படுத்திக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை மிக அழுத்தமா சொல்லிட்டு இருக்காரு. 2006 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக 96 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க, காங்கிரஸ் கட்சி 34 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா திமுக அமைச்சரவையில காங்கிரஸ் பங்கேற்கல, ஆதரவு மட்டுமே கொடுத்திருந்தாங்க. இதை சுட்டி காட்டி தான் நம்ம ஆட்சியில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுட்டோம் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் சொல்றாரு. மற்றொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூட நாம கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. தொகுதி இறுதி உடன்பாடு அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதம் இறுதியில எட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே அப்போது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் விடை கிடைக்கும். ஸோ ரமேஷ் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் அதுக்கான விடை கிடச்சிரும். எப்படியும் 28ஆம் தேதிக்குள்ளே கிடச்சிரும் தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ளே அதுக்கான ப்ராசஸ் ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு டிஎம்கே சைடில் சொல்லியிருக்காங்க. இப்போ அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஷுவர் காயத்ரி. எத்தனை இடங்கள் என்ன தொகுதி என்பதை மாநில குழு கூடி முடிவு செய்யும். கொஞ்சம் கூடுதல் தொகுதிகளை நாங்கள் கேட்போம். அவ்வாறு கேட்பதை திமுக தலைமையிலான திமுக தலைவர் தமிழக முதல்வர் அதை கூட்டணி விரோதமாக எடுத்துக்கொள்ள மாட்டார், ஜனநாயக விரோதமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு என்கிற அந்த எந்த கொள்கை முடிவுக்கும் நாங்கள் செல்லவில்லை. எங்களுக்குரிய இடங்களை கேட்டு பெற்று வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். தோழமை கட்சிகளையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ரொம்ப கிளீனாக சொல்லிட்டாங்க சிபிஐயில், அது எங்களுக்கு ஆட்சியில் பங்கெல்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் கூடுதலாக சீட்டு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கதவு திறந்திருக்குமா, அடைக்கப்படுமா, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும்.